நீங்க தான் சொன்னீங்க. அவங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொண்டாட்டம் பண்ணாங்க. நீங்க ஏன் சொல்றதுக்கு எந்த கட்சி சொல்றதுக்கு என்ன தயக்கமா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா, யாரு நகலை அடிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்ல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எங்களுடைய வாதம் ரெண்டு பேரும் புரியல நினைக்கிறேன். எனக்கு தெரியும். கூட்டணியிலேயே கேள்வியில் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, திமுகவுடைய விலகுதல் என்பது பலவீனப்படுறது அழைக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு, வாய்ஸா இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவை மீண்டும் அழைப்பது போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டீலிமிட்டேஷன் ஒட்டி ஏதாச்சும் பேச்சுவார்த்தை ஈடுபட முயற்சி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் தெளிவு பெறலன்னு நினைக்கிறேன். ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. 8 நாள் கேட்டுக்கிறேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. 8 நாளா கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 8 நாளா ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்ல எல்லா கட்சி டிஎம்சி வந்துகிட்டு இருக்கு, சமாஜ்வாதி வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் 23 கட்சிகள் உட்கார்ந்து முடிவு பண்றோம். வராதவங்களை பத்தி நாங்க பேச முடியாதுல்ல. எங்க கூட்டணியில எதிர்கட்சி கூட்டணியில இருக்க கட்சிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். இல்லாத கட்சிகளை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17ஆம் தேதி என்ன நிலை தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் எம்பிகள் எடுத்தாங்கிறத நீங்க தொடர்ந்து பார்க்கணும். யாரு நகலை எரிச்சா, யாரு பட்டாசு வெடிச்சா அப்படிங்கறதெல்லாம் வரலாறு நீங்களும் கவர் பண்ணீங்க. அதனால எந்த ஊர்ல நகல் எரிக்கப்பட்டுச்சு, எந்த ஊர்ல பட்டாசு வெடிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பட்டாசு வெடிச்சதும் நகல் வெடிச்சதும் திடீர்னு என்ன மாறி போச்சுங்கிறது தான் கேள்வி. மாறாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் என்பது தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமானது. இதுல டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முழு உரிமைகளை நம்ம பிஜேபியினுடைய RSS கால்களில் கொண்டு போய் குவிக்கிறாப்புல ஆயிரும். அதற்காகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்தா பழைய 71 டீலிமிட்டேஷன், 76 டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் அல்லது 21 டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், அதை நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்தா குரல் வந்துச்சு. தோற்கடிப்பதற்கு 2026 தமிழ்நாட்டில் இருந்தா குரல் வந்துச்சு. அதை மறந்துடக்கூடாது. டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு டேஞ்சரஸ், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை குறைச்சிடும். இதுதான் ரொம்ப தெளிவான நிலைகளை பொறுத்தவரை. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். நாங்க சொல்றதெல்லாம் என்ன, எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். போன தடவை அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பா யாரு குரல் கொடுத்தா, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பா யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஆதரவு தெரிவிச்சா? 3 கட்சி ஆதரவு தெரிவிச்சு. ஒன்னு பாஜக, 2வது பாமக, 2 கட்சி, இன்னொன்னு ஏடிஎம்கே. 3 கட்சி தமிழ்நாட்டில இருந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தந்த கட்சிகள். போன டீலிமிட்டேஷன் ஏப்ரல் 17ஆம் தேதி தோற்கடிக்கப்படும் போது. இது வரலாறு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் போயிடணும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில டெல்லியில போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்னு பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி. பிஜேபி எப்பவுமே அதுக்கு ஆதரவா இருக்கிறது. அதனால இதோட யாரு சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யாரு சேர்றாங்கிறது நீங்க தான் பார்த்து நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க வந்து அவங்க அன்னைக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. நீங்க அப்ப நீங்களே தான் கூட இருந்தீங்க. நான் கேட்கறேன், அப்ப வந்து திமுக வந்து நேரடியாக திமுக ஆதரவு தெரிவிக்க போகுதா? நீங்க தான் சொன்னீங்க. அவங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொண்டாட்டம் பண்ணாங்க. நீங்க ஏன் சொல்றதுக்கு எந்த கட்சியும் சொல்றதுக்கு என்ன தயக்கமா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா, யாரு நகலை அடிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்ல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எங்களுடைய வாதம் ரெண்டு பேரும் புரியல நினைக்கிறேன். திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கிறான்னு கேட்கறேன். நீங்க அதே எங்களுக்கே திருப்பி கேக்குறீங்க. நீங்க தான் சொல்றீங்க வாய்ப்பு இருக்கா? அவங்க கேட்கணும். நீங்க தானே சொல்றீங்க
மூணாவது ஒருத்தர் வந்து வர போறாங்க நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி இன்னொரு கட்சி அப்படின்னு ஒரு நீங்க தான் புள்ளி கொடுத்தீங்க. அதான் யாரும் நான் கேட்கறேன். மூணாவது யார் வர்றாங்களான்னு கேட்டேன். அதுதான் யார் வர்றாங்க உங்ககிட்ட பத்திரிகையாளர் கடை கேட்க முடியும். நீங்க தானே ஊர் செய்தி வச்சிருக்கீங்க, வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சொல்ல மாட்டேன்றீங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்றேன், உங்ககிட்ட குழம்பிராதிய. திமுக, நான் திமுகங்கிற வார்த்தையே சொல்லல. நான் சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை என்ன, பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் 3 பேரும் தெளிவான நிலையை எடுத்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஓட்டு போடுவோம் சொன்னாங்க. அங்கே ஓட்டு போட முடியல அவங்கனால. பிஜேபி இல்ல, இந்த 2 கட்சியிலும் ராஜ்யசபால தான் இருந்துச்சு. அதனால ராஜ்யசபாவுக்கு இந்த பில் போகவே இல்லை. அதனால ரொம்ப தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இது போக இருக்க எந்த கட்சியும் பாராளுமன்ற எம்பிக்கள் வச்சிருக்க கட்சிகள் தான் அடுத்த கேள்வியே. எம்பிக்கள் வச்சிருக்க காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் இருக்கா? நான் முதல்ல என்ன சொன்னேன், 13 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கோம். நாங்க யாரு இதுல ஓட்டு போட்டோம்னா கூட, காங்கிரஸ் கட்சியில நாங்க அதுக்கு ஏத்து ஓட்டு போட்டோம்னா கூட அது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி நான் உட்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்க நான் உட்பட இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னா அது தமிழ்நாட்டுக்கு துரோகம் சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்?